வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். மாதந்தோறும் ஊக்கத்தொகை பெறும் மகளிரிடம் கேளுங்கள், திமுகவின் மதிப்பு தெரியும். நாமக்கல் மாவட்டத்தில் 16,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சட்டமன்ற தேர்தல்தான் உண்மையான தேர்தல் என்பதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஏற்றுக்கொண்டுள்ளார். விளையாட்டை திமுக ஆரம்பித்து விட்டதாகவும், அதிமுக தான் கோப்பையை வெல்லும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கனமழை எதிரொலியால் கோவை, திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பிரியங்கா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கல்பெட்டா பகுதியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் பேரணியாக செல்கிறார். காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து கிரிக்கெட், ஹாக்கி நீக்கம். பேட்மிண்டன், மல்யுத்தம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடுதல், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகளும் நீக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பொம்மைக்குட்டைமேட்டில் 210 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் இந்த உலகில்தான் இருக்கிறாரா, கனவு உலகில் இருக்கிறாரா என கேள்வி எழுப்பினார். மாதந்தோறும் ஊக்கத்தொகை பெறும் மகளிரிடம் கேளுங்கள், திமுகவின் மதிப்பு தெரியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? திமுகவுக்கு மதிப்பு சரிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் இந்த உலகத்தில் தான் இருக்காரா அல்லது கனவு உலகத்தில் இருக்காரான்னு தெரியல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, தினமும் பேருந்துல கட்டணமில்லாமல் பயணம் செய்கிற லட்சக்கணக்கான மகளுடைய முகங்கள்ல திமுகவோட மதிப்பு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான என்னுடைய சகோதரிகள்கிட்ட கேளுங்க, திமுக மதிப்பு உங்களுக்கு தெரியும். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தல்தான் உண்மையான தேர்தல் என்பதை துணை முதல்வர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், 2026இல் நடைபெறும் ஃபைனல் மேட்சில் அதிமுக வெற்றி பெற்று கோப்பையை வெல்லும் என்றும் கூறினார். திமுகவிடம் பலம் இல்லை என்றும், கூட்டணியை நம்பித்தான் திமுக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு துணை முதலமைச்சர் பேசுகிறார், யார் என்று உங்களுக்கு தெரியும், இது ஃபைனல் மேட்ச் இல்ல அப்படின்னு சொன்னார். அவரே ஒத்துக்கிட்டார். அடுத்து வர தேர்தல் தான் உண்மையான தேர்தல். இல்லைன்னா அந்த வார்த்தையை குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த ஃபைனல் மேட்ச்ல நாம் தான் வெற்றி பெறுவோம். அதிமுக கட்சி தான் வெற்றி பெறும். விளையாட்டு ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த விளையாட்டு வெற்றியுடைய கோப்பையை அதிமுக தான் பெறும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ரேஷன் கடைகளில் எண்ணெய், பருப்பு உள்ளிட்டவை தங்கு தடையின்றி கிடைக்கும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். சென்னை கோபாலபுரம் அமுதம் அங்காடியில் 15 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பின் விற்பனையை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழகத்தில் 100 இடங்களில் அமுதம் அங்காடி விரைவில் திறக்கப்பட உள்ளதாக கூறினார். ரேஷன் கடை பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு 7,000 முதல் 16,400 ரூபாய் வரை போனஸ் கிடைக்கும். போனஸ் சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களுக்கு 3,000 ரூபாயும், தொடக்க சங்கங்களின் பணியாளர்களுக்கு 2,400 ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் 411 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் அவரது மகன்கள் அபகரித்துள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிலத்தை ஆக்கிரமித்ததாகவும், அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கூறியுள்ளார். நில ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டில் அறப்போர் இயக்கத்திற்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை பத்திரம் பதிவு செய்யப்பட்ட நிலம் என்றும், பல ஆண்டுகளாக உறுப்பினராக அமைச்சர் தரப்பினர் இருந்தனர் என்பதன் காரணமாக காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக நீதிமன்ற உத்தரவுகளை மறைத்து அவதூறு பரப்பியதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜய் வருவதற்காக பிரத்யேக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வே சாலை கிராமத்தில் வருகிற 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு மாநாடு திடலில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட LED விளக்குகள் பொருத்தும் பணியும், மாநாட்டு திடல் முழுவதும் 200 CCTV கேமராக்கள் பொருத்தும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலையில் இருந்து தொடர்ச்சியாக மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டுள்ளார்.
நித்யானந்தா தலைமறைவாக இருந்து கொண்டு நீதித்துறைக்கு சவால் விடுகிறார் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. நித்யானந்தாவின் சீடரான சுரேகா என்பவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, நித்யானந்தாவிற்கு எதிராக பல்வேறு வழக்குகளில் பிடிவாரண்ட் உள்ள போதிலும் அவர் நீதிமன்றத்திற்கு வருவதில்லை என்று கூறினார். நித்யானந்தாவின் சொத்துக்களை நீதித்துறை பாதுகாக்க வேண்டுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாமல்லபுரத்தில் காவலாளியை தாக்கிய பிரபுதாஸ் மற்றும் அவரது மனைவி கீர்த்தனா, சண்முக பிரியா உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர். கைதான 3 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க திருப்போரூர் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அனுப்பிரியா உத்தரவிட்டார். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த அவர்கள் செய்தியாளர்களை பார்த்து தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என கண்ணீருடன் தெரிவித்தனர். இசையமைப்பாளர் தேவாவின் மகள் அடியாட்களுடன் வந்து மிரட்டுவதாக அவரது வீட்டில் குடியிருக்கும் பெண் அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டுள்ளார். வடபழனியில் இசையமைப்பாளர் தேவாவின் மகள் ஜெயபிரதாவுக்கு சொந்தமான வீடு உள்ளது. இங்கு குடியிருக்கும் தீபிகா என்ற பெண் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனக்கும் தன் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு காரணம் ஜெயபிரதா தான் என தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் குடியிருக்கும் தீபிகாவின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய் என இசையமைப்பாளர் தேவாவின் மகள் ஜெயபிரதா கூறியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தீபிகா மட்டும் வாடகைக்கு வீடு வேண்டும் என கேட்டதாகவும், பின்பு அவரது கணவர் வந்ததாகவும், அப்போதில் இருந்தே வாடகை தராமல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை முன்னதாகவே வெளியேற்றியதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. யூடியூபர் இர்ஃபான் மனைவிக்கு பிரசவம் நடப்பது தொடர்பான மற்றொரு வீடியோ இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரசவத்திற்கு பிறகு குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டும் வீடியோவை இர்ஃபான் தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தார். அதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் வீடியோவை இர்ஃபான் நீக்கினார். இந்நிலையில் யூடியூபர் இர்ஃபான் மனைவிக்கு பிரசவம் நடப்பது தொடர்பான மற்றொரு வீடியோ இர்ஃபான் மனைவியின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கவில்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 56வது பட்டமளிப்பு விழாவில் 434 மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ஆர். என். ரவி பட்டங்களை வழங்கினார். விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக பாடப்பட்டது. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கவில்லை. குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டிய வீடியோவை வெளியிட்ட யூடியூபர் இர்ஃபானை மன்னிக்க முடியாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். குழந்தையின் தொப்புள் கொடி தொடர்பான வீடியோவை இர்ஃபான் பகிர்ந்தது கண்டிக்கத்தக்கது என்றும், இர்ஃபான் இம்முறை மன்னிப்பு கேட்டாலும் காவல்துறையினர் விடமாட்டார்கள் என்றும் மா. சுப்பிரமணியன் கூறினார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியான லப்பர் பந்து திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைத்தது. கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி OTT தளத்தில் படம் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் திரையரங்குகளில் நன்றாக ஓடியதால் OTT ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை தினமான அக்டோபர் 31ஆம் தேதி ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் லப்பர் பந்து படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி இன்று தன் குடும்பத்தினரோடு சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதையொட்டி வயநாடு மக்களின் சக்தி வாய்ந்த குரலாக பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் இருப்பார் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டானா புயல் காரணமாக தமிழகத்தில் இருந்து புறப்படும் 11 ரயில்கள் உட்பட 28 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ஷாலிமர் எக்ஸ்பிரஸ், ஹவுரா எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி புவனேஸ்வர் விரைவு ரயில், தாம்பரம் சந்திரா காட்சி சிறப்பு ரயில், ஹவுரா திருச்சிராப்பள்ளி அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரு மார்க்கத்திலும் இந்த ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் சூழலில் காளுந்தி கஞ்ச் பகுதியில் யமுனை ஆற்றில் ரசாயன நுரை மிதந்து செல்கின்றன. முழுவதுமாக வெள்ளை நிறத்தில் பார்ப்பதற்கு வெண்மேகங்களைப் போல் இருக்கும் இந்த நுரை அதிகப்படியான பாஸ்பேட் காரணமாக ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி ஜல் போர்டு குழு நச்சு நுரையை கரைப்பதற்கான ரசாயனத்தை படகு மூலம் சென்று ஆற்றில் தெளித்து வருகின்றனர். ரயில் ஏசி பெட்டியில் பயணம் செய்பவர்களுக்கு வழங்கப்படும் கம்பளி, போர்வைகள் மாதம் ஒருமுறை அல்லது 2 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே துவைக்கப்படும் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரயிலில் ஏசி கோச் பயணத்திற்கு பணம் செலுத்தும் பயணிகளுக்கு வழங்கப்படும் போர்வைகளை ரயில்வே துறை எத்தனை முறை துவைக்கிறது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சகம், கம்பளி, போர்வைகள் குறைந்தது 1 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே துவைக்கப்படுவதாக கூறியுள்ளது. பெங்களூருவில் கனமழையால் கட்டுமான பணி நடைபெற்று வந்த 7 மாடி குடியிருப்பு சரிந்து விழுந்ததில் 3 பேர் பலியாகினர். கொட்டி தீர்த்த கனமழையால் ஹென்னூர் பகுதியில் 7 மாடியில் கட்டப்பட்டு வந்த கட்டிடம் அப்படியே ஒரு பக்கமாக சரிந்து பின்னர் மொத்தமாக விழுந்தது. 3 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 2 காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இன்னும் 10 பேர் சிதைவுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி 45 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணியில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளன. பாஜக ஏற்கனவே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் சிவசேனாவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கோப்ரி பச் பகாடி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான பிரச்சினை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்யாவின் கசான் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக கலந்துரையாடினார். அப்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி ஈரான் பிரதமர் மசூத் பெஷஷ்கியானை சந்தித்து கலந்துரையாடினார். ஈரானின் 9வது பிரதமராக மசூத் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பிரதமர் மோடியுடன் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். ஈரான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதற்கு மசூத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஈரானுடனான பழமையான இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி காசனில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்தார். அப்போது புதின் மொழிபெயர்ப்பாளர்களை மறந்துவிட்டு வேகமாக ரஷ்ய மொழியில் பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென சுதாரித்துக் கொண்ட புதின், நம் உறவு மிகவும் நெருக்கமானது, நீங்கள் எல்லாவற்றையும் மொழிபெயர்ப்பு இல்லாமல் புரிந்து கொள்வீர்கள் என சிரித்தவாறே சொல்ல பிரதமர் மோடியும் வாய்விட்டு சிரித்தார். அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 5 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் நகரில் குடியிருப்பில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் வீடு ஒன்றில் 5 பேர் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ந்தனர். வீட்டில் காயங்களோடு கிடந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் 15 வயது சிறுவன் ஒருவரை காவலில் எடுத்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் கம்பாலாவின் புறநகர் பகுதியான கீகுக்வா அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பெட்ரோல் டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது அதிலிருந்து வெளியேறிய பெட்ரோலை பிடிப்பதற்காக அப்பகுதி மக்கள் திரண்டனர். டேங்கர் லாரி ஓட்டுநர் லாரி தீப்பிடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளார். எனினும் அதனை கேட்காமல் பெட்ரோலை சேகரிக்க முனைந்தனர். அப்போது எதிர்பார்த்த விதமாக லாரியில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 10 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் கால்பந்து போட்டியின் போது மைதானத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஏராளமானோர் காயமடைந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற கிங்ஸ்டனில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இரு குழுக்களுக்கிடையே நிலவிய முன்விரோதம் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் கூறியுள்ள நிலையில் கூடுதல் விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளுக்கு இந்திய வீரர்கள் செல்லக்கூடாது என முன்னாள் பேட்மிண்டன் வீரரும் பயிற்சியாளருமான புல்லேலா கோபிசந்த் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் அடுத்த காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து பேட்மிண்டன் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காமன்வெல்த் ஏற்பாட்டாளர்களின் இந்த முடிவு விளையாட்டுத்துறை இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் இருப்பதாக கோபிசந்த் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இருந்தும் கேன் வில்லியம்சன் விலகியுள்ளதாக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இடுப்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக பெங்களூரு டெஸ்ட் போட்டியில் வில்லியம்சன் விளையாடவில்லை. இந்நிலையில் காயம் முழுமையாக குணமடையாததால் 2வது டெஸ்ட் போட்டியிலும் வில்லியம்சன் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து கிரிக்கெட், ஹாக்கி உள்ளிட்ட விளையாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர்கான போட்டிகளை காமன்வெல்த் அறிவித்துள்ளது. 10 விளையாட்டுகள் மட்டுமே அதில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன், மல்யுத்தம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடுதல், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகள் நீக்கப்பட்டிருப்பது வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாட தயாராக இருப்பதாக ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் டேவிட் வார்னர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு தான் தேவைப்பட்டால் ஓய்விலிருந்து திரும்பி வர தயார் என்றும் வார்னர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் அதன்பின் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் வார்னர் ஓய்வை அறிவித்தார். அடுத்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடவும் வார்னர் விருப்பம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசம் 101 ரன்கள் பின்தங்கியுள்ளது. டாக்காவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 308 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தென்னாப்பிரிக்க வீரர் கைல் வெர்ரையன் சதம் அடித்து அசத்தினார். வியன் மல்டர் அரை சதம் அடித்தார். தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாதந்தோறும் ஊக்கத்தொகை பெறும் மகளிரிடம் கேளுங்கள், திமுகவின் மதிப்பு தெரியும். நாமக்கல் மாவட்டத்தில் 16,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சட்டமன்ற தேர்தல்தான் உண்மையான தேர்தல் என்பதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஏற்றுக்கொண்டுள்ளார். விளையாட்டை திமுக ஆரம்பித்து விட்டதாகவும் அதிமுக தான் கோப்பையை வெல்லும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கனமழை எதிரொலியால் கோவை, திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பிரியங்கா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்.
கல்பெட்டா பகுதியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் பேரணியாக செல்கிறார். காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து கிரிக்கெட், ஹாக்கி நீக்கம். பேட்மிண்டன், மல்யுத்தம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடுதல், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகளும் நீக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.